அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நேற்று உரையில் தன் தொண்டர்களோடு சிதம்பரம் தில்லை கோயிலுக்கு வந்த ராமலிங்கத்தின் நிகழ்வுகளை பார்த்தோம். நடராஜரை நெக்குருகி பாடிய நிகழ்வோடு நேற்று உரையை நாம் முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். அப்பனை பாடி பரவிய நான் அன்றொரு நாள் இரவில் அந்நியார் வடிவில் என் பசியறிந்து அமுதளித்த அம்மையாரை பாடி துதிக்க வேண்டும், வாருங்கள் சிவகாமி அம்மை சன்னதிக்கு செல்வோம் என்று அவர்களை அழைத்து கொண்டு சிவகாமி அம்மை சன்னதிக்கு சென்றார். அங்கே மணி ஒலிக்க வேதம் முழங்க அம்மைக்கு தீபாராதனை நடந்து கொண்டிருந்தது. தாயே தயாவரி அம்பலக்கூட்டான் நாயகியே என்று ராமலிங்கம் சிவகாமி அம்மையை வேண்டி வணங்கி நாவார பாடத் தொடங்கினார். பொய்யாத பொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடையும் என்று ராமலிங்கம் 10 பாடல்களை கொண்ட அம்மை திருப்பதிகம் பாடி அருளினார். இறைவனையும் இறைவியும் வழிபட்டு பக்தியுணர்வில் பேரானந்தம் அடைந்த ராமலிங்கம் திருக்கோவிலில் சிறிது நேரம் தங்கிவிட்டு செல்ல விரும்பினார். எனவே அவர், அன்பர்களே, இன்று கோவில் வழிபாடு சிறப்பாக அமைந்தது, மனதிற்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. இப்பொழுது நாம் மீண்டும் ஆயிரங்கால் மண்டபத்துக்கு செல்வோம். அங்கு சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டு பின்பு புறப்படுவோம் என்று அவர்களை அழைத்து கொண்டு ஆயிரங்கால் மண்டபத்துக்கு சென்றார். மண்டபத்தில் எல்லோரும் ஓய்வாக அமர்ந்தார்கள். வெகு நேரம் அவர்கள் சிவசிந்தனையில் இருந்தார்கள். உச்சி வேலை நெருங்கியது. அவர்கள் எழுந்து புறப்பட நினைத்த நேரத்தில் கிராமத்து மிராசுதார் போல் இருந்த ஒருவர் அங்கு வந்தார். அவர் ராமலிங்கத்தை கண்டு பணிவோடு வணக்கம் சுவாமி என்று கரம் கூப்பி வணங்கினார். பதிலுக்கு வணங்கிய ராமலிங்கம் தாங்கள் என்று அவரை பற்றி அறிய கேட்டார். சுவாமி, என் பெயர் வேங்கட ரெட்டியார். வடலூருக்கு பக்கத்திலே இருக்கின்ற கருங்குடி எனது கிராமம். நான் ஊர் மணியக்காரர். தங்களை பற்றி பிறர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆண்டவனின் அருள் பெற்ற மகானாகிய தாங்கள் என் இல்லம் எழுந்தருளி தங்கியிருக்க வேண்டும் என்பது என்னுடைய மிக தாழ்வான ஆசை. இதற்கு இசைந்தால் நான் பாக்கியமாவேன் என்று தன்னை ராமலிங்கத்திற்கு அறிமுகப்படுத்தி கொண்டு தனது விருப்பத்தையும் தெரிவித்தார் வேங்கட ரெட்டியார். உடனே ராமலிங்கம் அவரிடம் புன்னகையோடு, உட்கார்ந்து பேசலாமே என்றார். சரி சுவாமி. ரெட்டியார் அவர் எதிரில் வெகு அடக்கத்தோடு அமர்ந்தார். ராமலிங்கம் அவரை ஒரு கணம் ஆழ நோக்கினார். பிறகு புன்னகைத்து, நல்லது வேங்கட ரெட்டியாரே, நானும் சில காலம் இந்த பக்கம் எங்காவது தங்கி நடராஜ பெருமானை அடிக்கடி வந்து வழிபட்டு செல்ல வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருக்கின்றேன். இப்போது தாங்களே வந்து விரும்பி அழைக்கின்றீர்கள். தங்கள் இல்லம் வந்து தங்குவதற்கு தடை ஒன்றும் இல்லை என்று அவர் விருப்பத்துக்கு சம்மதம் தெரிவித்த ராமலிங்கம் ஆனாலும் என்று தயங்கினார். சொல்லுங்கள் சுவாமி. அவரது தயக்கத்தை போக்கினார் ரெட்டியார். வேறொன்றும் இல்லை, என்னோடு அன்பர்கள் 4 பேர் இருக்கின்றார்கள். அவர்களையும் ராமலிங்கத்திடம் மீண்டும் ஒரு தயக்கம். சட்டென்று வேங்கட ரெட்டியார், ஆட்சேபனை இல்லை சுவாமி, அவர்களையும் தாங்கள் உடன் அழைத்து வரலாம் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார். உடனே ராமலிங்கம் பெரிதும் மகிழ்ந்து, ரெட்டியாரே, தங்களின் பேரன்புக்கு பெருமகிழ்ச்சி என்றார். அப்போது அதுவரை தயங்கிக் கொண்டிருந்த வேலாயுத முதலியார் கொஞ்சம் தைரியப்பட்டு வெகு அடக்கத்துடன், சுவாமி, தங்கள் விருப்பத்திற்கு மறுப்பு தெரிவிப்பதற்கு மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டினார். என்ன சொல்லுங்கள் என்றார் ராமலிங்கம். சுவாமி, தங்களோடு நாங்கள் வந்து பல நாட்கள் ஆகிவிட்டன. மேலும் சில காலம் தங்குவது சிரமம், இன்னும் சில காலம் தங்குவது கொஞ்சம் கடினம்தான். இன்றே நாங்கள் 4வரும் சென்னை செல்ல உத்தேசம், உத்தரவுக்காக காத்திருக்கின்றோம். அன்றையும் தங்களின் ஞான வாழ்க்கைக்கு தனிமையே உகந்ததல்லவா என்றார் வேலாயுத முதலியார். அதுவும் ராமலிங்கத்திற்கு உகந்ததாகவே பட்டது. சரி, உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள் என்றார் அவர். உடனே வீராசாமி நாயக்கர், உத்தரவு சுவாமி, சந்தர்ப்பம் கிடைக்கும்போது தங்களை அவசியம் வந்து சந்திக்கின்றோம். தாங்கள் தங்குமிடம் எங்களுக்கு பின்பு கடிதம் மூலமாக நீங்கள் தெரிவிங்கள்.
இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்கின்றோம் என்றார். தன்னை விட்டு பிரிந்து செல்லும் அவர்களை ராமலிங்கம் அன்போடு பார்த்து, கவலைப்படாதீர்கள், நடராஜ பெருமானின் அனுக்கிரகம் மீண்டும் நம்மை கூட்டி வைக்கும் என்றார். அவர்களும் வழியில் சேர்ந்த அன்பர்களும் ராமலிங்கத்தை வணங்கி அங்கிருந்து புறப்பட்டு போனார்கள். அதன் பின்பு வேங்கட ரெட்டியார் பணிவோடு ராமலிங்கத்திடம், சுவாமி, நாம் புறப்படலாமா என்று கேட்டார். வேங்கட ரெட்டியாருடன் அவரது வீட்டுக்கு புறப்படுமன் ராமலிங்கம் ஒன்றை தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்பினார். அதனால் அவர், புறப்படலாம், ஆனாலும் மற்றொரு விஷயம் இருக்கின்றது என்றார். சொல்லுங்கள் சுவாமி, செய்ய சித்தமாக இருக்கின்றேன் என்றார் வேங்கட ரெட்டியார். நான் தங்கியிருக்க தனி அறை வேண்டுமே. அதற்கென்ன, தாராளமாக தங்களின் விருப்பப்படியே எனது வீட்டில் தங்களுக்காக தனி அறை ஒன்றை ஒதுக்கி தருகின்றேன் சுவாமி. தாங்கள் நிம்மதியாக அந்த அறையில் தனித்திருந்து தியானம் செய்யலாம். விரும்பிய போது பாடல்களும் இயற்றலாம். நல்லது, தங்களின் அன்புக்கு மகிழ்ச்சி. ஆடல் வல்லானின் அருள் எப்போதும் கிடைப்பதாக என்றார். சுவாமி, தங்கள் ஆசி என்னுடைய பாக்கியம். இனி நாம் புறப்படலாமா? புறப்படலாம் ரெட்டியாரே. இருவரும் ஆயிரங்கால் மண்டபத்தை விட்டு எழுந்து திருக்கோயிலுக்கு வெளியே வந்தார்கள். வேங்கட ரெட்டியாரின் வேலைக்காரன் அவர்களை கண்டதும் ஓய்வுக்காக அவிழ்த்து விடப்பட்டிருந்த காங்கேயம் காளைகளை அவசரமாக வண்டியில் பூட்டி வில் வண்டியை பயணத்துக்கு தயார்படுத்தினான். அவர்கள் வண்டியில் ஏறி அமர்ந்தார்கள். வேலைக்காரன் தாவி நுகத்தடி பலகையில் உட்கார்ந்து காளைகளை விரட்ட வில்வண்டி புறப்பட்டது. கருங்குழி வாசம் பற்றிய நிகழ்வுகளை நாளைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.